அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஒரு டைரக்ட் செல்லிங் மார்க்கெட்டிங்கில் எப்படி மார்ஜினை ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ இந்த எத்தனை டைப் ஆஃப் மார்ஜின் இருக்குது, அது எந்த மாதிரி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மார்ஜின் மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ப்ராடக்ட் சூஸ் பண்ணுறது எல்லாமே உங்களுடைய ஓன் விருப்பம் தான். அது மாதிரி பிளானை சூஸ் பண்ணுறது உங்களுடைய ஓன் விருப்பம் தான். ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரியான டைரக்ட் மார்க்கெட் சம்மந்தமான சாஃப்ட்வேர் அப்புறம் வந்து பிளான்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து தொடர்ந்து பார்க்க முடியும். உங்கள் பிஸ்னஸ்க்கோ இந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் வேணும் அப்படின்னா வந்து எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நம்ம வந்து வெப்சைட் மட்டும் இல்லாமல் மொபைல் அப்ளிகேஷன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ப்ராடக்ட் பேஸ்டு அல்லது ROI இருக்கட்டும், எந்த மாதிரியான பிளான்னாலும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு தேவை அப்படின்னா வந்து டிஸ்கிரிப்ஷனில் மொபைல் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வந்து ப்ராடக்ட் வந்து சூஸ் பண்ணியாச்சு. ஓகேவா, ஸோ நம்ம வந்து எந்த மாதிரியான பொருள் விற்கலாம் அப்படிங்கிறது சூஸ் பண்ணியாச்சு. அந்த பொருளும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த பொருள் வந்து ஈஸியாக கிடைக்கிற மாதிரி இருக்கணும், அல்லது அந்த பொருளுக்கான மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் கொடுக்க முடியாத அளவுக்கு இருக்கணும். அப்படிப்பட்ட பொருளை தான் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் ஏரியாவுக்கு இப்போ மார்ஜின் வந்து எந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து உங்கள் ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ சிட்டி சைடில் இருக்கிறீங்க அல்லது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பொருள் கிடைக்கினா வந்து கொஞ்சம் கம்மியான மார்ஜின் வச்சுக்கலாம். அல்லது உங்களுக்கு வந்து அந்த பொருளை நீங்களே மேக் பண்ணுறீங்க, தயாரிக்கிறீங்க அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், அதிகமான மார்ஜின் வச்சுக்கலாம். இந்த மாதிரி என்ன பண்ணணும், மார்ஜினை நம்ம ஃபஸ்ட்டே நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். சரியா? ஸோ அதாவது மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னா அந்த பொருளுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், 2500 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து 500 ரூபாய் தான் நமக்கான அந்த மார்ஜின். சரியா? ஸோ அந்த 500 ரூபாய் வந்து போதுமானதாக பார்க்கணும், இல்லைன்னா வேறு பொருளுக்கு மூவ் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு அந்த 500 ரூபா உங்களுக்கு போதும் அப்படின்னா வந்து அந்த 500 ரூபாயை நம்ம என்ன பண்ண போகிறோம், பிரிக்க போகிறோம். சரியா? ஸோ உதாரணத்துக்கு பிளான் வந்து எந்த மாதிரியான பிளானாலும் இருக்கலாம், பைனரியாக இருக்கலாம், அல்லது மேட்ரிக்ஸாக இருக்கலாம், அடுத்து லெவல் பிளானாக இருக்கலாம், எந்த மாதிரியான பிளானாக இருந்தாலும் கூட. ஸோ நான் சொல்கிற மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா வந்து நீங்கள் எந்த மாதிரியான பிளான்லையும் இதை ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். அதுவும் எனக்கு தெரிஞ்ச மெத்தட் தான் நான் சொல்லித்தரேன். இதை விட பெஸ்ட்டாக மெத்தட் இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து அது எப்படி பிரிக்கணும்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ நான் சொல்கிற மெத்தடில் வந்து 3 டைப் ஆஃப் மார்ஜின் இருக்குது. ஒன்று ஃப்ளாட் மார்ஜின், அப்புறம் வந்து பெர்சன்டேஜ் பேஸு, அப்புறம் வந்து BV பேஸ். ஓகேவா? ஸோ இந்த 3க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். இதனால 3க்கு என்ன அட்வான்டேஜ் இருக்குது, என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ நான் 3 வகையான மார்ஜினை செட் பண்ணி வச்சுருக்கேன். சரி, 3 வகையான இப்போ உதாரணத்துக்கு ஒரு மார்ஜின் வருதுன்னா அது எப்படிலாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படிங்கிற 3 மெத்தட் வச்சுருக்கேன். ஓகே, ஃப்ளாட் மார்ஜின், பெர்சன்டேஜ், BV பேஸ்டு. ஸோ நான் முன்னமே சொன்ன மாதிரி நான் 3 மெத்தட் வச்சுருக்கேன். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மாடிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது 3 மட்டும்தான் இல்லை, நிறைய மெத்தட் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச 3 மெத்தட் மட்டும் நான் சொல்லித்தரேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ளாட் மார்ஜின். ஓகே, ஃப்ளாட் மார்ஜின், அப்புறம் பெர்சன்டேஜ், BV பேஸ்டு 3 இருக்குது. இந்த 3க்கும் நான் ஒரே மாதிரியான பொருளை சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தாவே தெரியும், இப்போ ப்ராடக்ட் வந்து மொபைல் நம்ம வந்து 10,000 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணுறோம், மார்ஜின் வந்து 2000 ரூபாய் நமக்கு கிடைக்குது. சரி, அந்த 2000 ரூபாயில் நமக்கு 400 ரூபாய் 20% எடுத்து வச்சுக்கிறோம். ஏன்னா நம்ம சாஃப்ட்வேர் மெயின்டெனன்ஸ், அது ஆஃபீஸ் மெயின்டெனன்ஸ்க்கு என்ன பண்ணுறோம், 20% எடுத்து வச்சுக்கிறோம். ஓகேவா? இது நமக்கான ப்ராஃபிட். ஓகேவா? ஸோ மீதி அமௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, மீதி 1500 ரூபாய் இருக்குது. இதுதான் நம்ம என்ன பண்ண போகிறோம், எப்படி டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு மெத்தட் தான் இங்கே போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ லெவல் இது வந்து இந்த இதுக்கு இந்த 560 ரூபாய்க்கு, இந்த 560 ரூபாய் இதுக்கு. ஓகேவா? இப்போ திரும்ப ஸ்மார்ட் வாட்ச் பார்க்கலாம். நமக்கு 2500 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணுறோம், நமக்கு மார்ஜின் வந்து 700 ரூபாய் கிடைக்குது, ப்ராஃபிட் வந்து 140 ரூபா. இப்போ நமக்கு அட்மின் இருக்காங்களே, கம்பெனிக்கு வந்து 140 ரூபா ப்ராஃபிட். ஓகேவா? மீதி இருக்கிற 560 ரூபாய் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த மாதிரி ஃப்ளாட்டாக நம்ம பிரித்து கொடுக்க போகிறோம். ஓகேவா? இதே மாதிரி தான் பெர்சன்டேஜ்லையும் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் இதே மாதிரி தான், எந்த சேஞ்சஸும் கிடையாது. இதெல்லாம் ஒரே மாதிரி தான், இதில் மாற்றமும் கிடையாது. அதே மாதிரி BV பேஸ்லையும் இதில் எந்த மாற்றமும் கிடையாது. பட் இங்கே தான் என்ன ஆகும், சேஞ்ச் நடக்கும். ஓகேவா? இப்போ ஃப்ளாட்டை பற்றி பார்க்கலாம். ஃப்ளாட்னா ஒன்றுமே கிடையாது. இப்போ வந்து நமக்கு வர்ற இந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வர 1500 ரூபாயை வந்து ஒவ்வொரு லெவலுக்கும் எப்படி பிரித்து கொடுக்குறது தான். இது வந்து ஸ்டாட்டிக்காக இருக்கும், மாறாது. இப்போ நமக்கு 1500 ரூபாய் கிடைக்கும் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் லெவலுக்கு 600 ரூபா தான், செகண்ட் லெவலுக்கு 500 ரூபா, தேர்ட் லெவலுக்கு 400 ரூபா, ஃபோர்த் லெவலுக்கு 50 ரூபா, ஃபிஃப்த்துக்கு 50 ரூபா. அதே மாதிரி 560 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெவலுக்கு 150 ரூபா, செகண்ட் லெவலுக்கு 120 ரூபா, தேர்ட் லெவலுக்கு 100 ரூபா. இந்த மாதிரி இது மாறவே மாறாது, அப்படி இருக்கும். இது யாருக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னா வந்து நீங்கள் ஒரு 2 பொருள் தான் வச்சு பண்ணுறீங்க, ஒரு 3 பொருள் தான் வச்சு பண்ணுறீங்க, பிலோ 5 ப்ராடக்ட்டுக்குள்ளே வச்சு பண்ணுறீங்கன்னா இது சூட் ஆகும். ஓகேவா? இதில் வந்து என்னென்னா என்ன பொருள், அதுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறது கூட கஸ்டமருக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது. இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா வந்து நீங்கள் ஒரு 2 பொருள் 3 பொருள் அல்லது பிலோ 5க்குன்னா ஒரு ப்ராடக்ட் மட்டும் சேல்ஸ் பண்ணுறீங்கன்னா வந்து இது சூட் ஆகும். ஓகேவா? இந்த மாதிரி விஷயங்கள் சூட் ஆகும். பட் நீங்கள் நிறைய பொருள் போடுறீங்கன்னா இது என்ன ஆகாது, சூட் ஆகாது. ஓகேவா? அதே மாதிரி இதில் முக்கியமான டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா கஸ்டமருக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும் உங்களுக்கு எவ்வளோ மார்ஜின் கிடைக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு பொருளுக்கும் கரெக்டாக நீங்கள் போட்டு கொடுக்கும்போது
அப்ராக்சிமேட்டாக கம்பெனிக்கு எவ்வளோ இன்கம் வருது, அந்த ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணனால கம்பெனிக்கு எவ்வளோ இன்கம் வருது அப்படிங்கிறது ஈஸியாக தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இது உங்களுக்கு தேவையான யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு மெத்தட் வந்து பெர்சன்டேஜ். சரியா? பெர்சன்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எதுவுமே மாறாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றம் இல்லை. பட் இதில் மட்டும் மாறும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெவல் 30, 25, 20, 15, 10 இருக்குது பார்த்தீங்களா? இதில் இதே மாதிரி இந்த பொருளுக்கும் அதே தான் மாறாது. சரியா? இதில் மார்ஜின் மட்டும் மாறாது. பட் இதில் வந்து அமௌண்ட் வந்து 1 by 1 மாறும். பட் இதில் வந்து நம்ம ஒரே பெர்சன்டேஜ். சரியா? அப்போ இந்த பெர்சன்டேஜ் போடும்போதும் கரெக்டாக நீங்கள் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு எவ்வளோ பிரிக்கணுமோ அதை மேட்ச் பண்ணி தான் இந்த பெர்சன்டேஜை போடுற மாதிரி இருக்கும். ஓகேவா? இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா வந்து நீங்கள் எத்தனை பொருள்னாலும் ஒரு 1000 பொருள் 2000 பொருள் போட்டாலும் இந்த மார்ஜின் தான் 30, 25, 20, 15, 10. இது வந்து நான் எனக்கு ஏற்ற மாதிரி போட்டிருக்கேன். இந்த இதெல்லாமே நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரியோ உங்களுடைய ஏரியா பேஸ் பண்ணியோ அதை பற்றி நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை பேஸ் பண்ணி இதை மாற்றிக்கோங்க. ஓகேவா? இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா வந்து நான் சொன்ன மாதிரியே ஒரு 1000 பொருள் 2000 பொருள்னாலுமே இந்த மார்ஜின் தான் மாறவே மாறாது. இதுவுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து கஸ்டமருக்கு கொஞ்சம் கண்டுபிடிக்க ஈஸியாக இருக்கும். சரியா? ஸோ கொஞ்சம் பெரிய பெரிய லீடராக இருக்கிறாங்க, பெரிய லெவலில் பண்ணுறாங்கன்னா பெரிய லெவலில் நிறைய வருஷம் எக்ஸ்பீரியன்ஸான ஆட்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இதை வச்சு என்ன பண்ணுவாங்க, கம்பெனிக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வரும் அப்படிங்கிறது ஈஸியாக கொஞ்சம் கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ அது கண்டுபிடிச்சா தப்பு இல்லை. பட் அதுவும் எனக்கு வேண்டாம் சார், எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் வேணும் அப்படின்னீங்கன்னா அதுதான் பிவி பேஸ்டு. இந்த ரெண்டும் ஓரளவு புரிஞ்சுக்க நினைக்கிறேன். இப்போது பிவி பேஸ்டு பிவி வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து எவ்வளோ மார்ஜின் கிடைக்கும் அப்படிங்கிறது கஸ்டமருக்கு ரொம்ப தெரிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து இதை நீங்கள் அடிக்கடி டைனமிக்காக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ ஒரு பிவிசிக்கு 1 rupees அப்படிங்கிற டைப் மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணுறோம். சரி, இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பொருளுடைய மதிப்பு வந்து ஒரு பிவோட மதிப்பு ₹1 வச்சு பண்ணுறோம். சரியா? ஸோ அப்போது இங்கே பாருங்கள், இப்போ எக்ஸாம்பிளுக்கு ₹1 அப்படிங்கும்போது 128, 140, 110 இது மாறாது. இதே 1.5 rupees ஆகும்போது சேஞ்ச் ஆகுது. ஓகேவா? இதே மாதிரி ஒரு பிவி வந்து 1.7 rupees அப்படிங்கும்போது கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஓகேவா? இதில் வந்து கஸ்டமராலேயோ அல்லது டீம் லீடராலேயோ அந்த ப்ராடக்டோட ப்ரைஸையோ அல்லது வேறையோ ஈஸியாக கண்டுபிடிக்கவே முடியாது. இதே மாதிரி தான் இந்த பொருளுக்கும் பார்த்தீங்கன்னா ₹1 இருக்கும்போது ₹450, 1.5ங்கிறது 320 அப்படிங்கிற ருபீஸ் ஆகுது. இந்த மாதிரி என்ன ஆகும், இதுக்கேற்ற மாதிரி வேரியேஷன் ஆகிட்டே போகும். இதுவும் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா? இது எப்படி அப்படின்னா வந்து இப்போ வந்து ஒரு பொருள் வந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் வாங்குறீங்க, அந்த பொருளோட மதிப்பு வந்து ஒரு ₹1000 இருக்குது. அதுக்கு நமக்கு ₹200 மார்ஜின் கிடைக்குது. சரியா? நீங்கள் அந்த பொருளை லைஃப் லாங் மெயின்டைன் பண்ண போகிறீங்க ஓகே அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பிவி தான் சூஸ் பண்ணணும். சரியா? ஏன்னா வந்து அந்த பொருளுக்கு இன்றைக்கி வந்து மார்ஜின் கம்மியாக இருக்குது. அடுத்த ஒரு 5 மாதம் கழிச்சு என்னாகும், மார்ஜின் கொஞ்சம் குறையும்போது நீங்கள் என்ன பண்ணணும், பிவியில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். சரியா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பொருள் இப்போ மொபைல் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு பிராண்டட் மொபைல் தான் நீங்கள் பண்ணுறீங்க. அந்த பிராண்டட் மொபைலுக்கு வந்து இன்றைக்கி வந்து மார்ஜின் வந்து ₹2000 கிடைக்குது. சப்போஸ் ஒரு 5 மாதம் கழிச்சு வந்து ஒரு 500 கம்மியாக கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த பொருளுக்கு மட்டும் அதாவது பிவியை மொத்தமாக என்ன பண்ணிக்கலாம், ஜஸ்ட் முன்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சரியா? இது ரொம்ப ரொம்ப கவனமாக பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகலாம். ஓகேவா? பட் இதை எனக்கு மெயின்டைன் பண்ண தெரியல, கஷ்டமாக இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் பெட்டர் வந்து பெர்சன்டேஜில் போகிறது நல்லது. ஏன்னா பெர்சன்டேஜில் பார்த்தீங்கன்னா எந்த குழப்பமும் கிடையாது. நீங்கள் 1000 பொருள் 2000 பொருள் போட்டுக்கலாம். நீங்கள் வந்து அந்த பொருள் உங்களுக்கு தேவையில்லை. இப்போ உதாரணத்துக்கு ஃப்யூச்சரில் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொருளை கண்டிப்பாக கொண்டு போய் ஆகணும்னா நீங்கள் இப்படி பண்ணிக்கலாம். எனக்கு அந்த பொருள் தேவையில்லை, கம்மியாக மார்ஜின் கிடைக்கிற தேவையில்லை அப்படின்னா வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த மெத்தடில் பெர்சன்டேஜ் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். எனக்கு அந்த பொருளே தேவையில்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்புறம் ஃப்ளாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல வேண்டாம், இது வந்து 2 பொருள் 3 பொருள் அப்படி தான் பண்ண முடியும். நீங்கள் வந்து நிறைய பொருள் கொண்டு பண்ணலாம், உங்களால் அதை மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம். ஏன்னா நாளைக்கு ஆடிட்டிங் பண்ணும்போதோ எது பண்ணும்போதோ உங்களுக்கு என்ன ஆகும், குழப்பம் வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும், பொருளை வந்து சேல்ஸ் பண்ணும்போது அதுக்கு வரக்கூடிய மார்ஜினை வந்து இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து லெவல் பேஸ்டு பண்ணியிருக்கேன். சரி, லெவல் பேஸ்டு பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி பைனரியோ மேட்ரிக்ஸோ ஆர்ஓயோ உங்களுக்கு எந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணி பிளானை நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகேவா? ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து சாஃப்ட்வேர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். பியூர்லி பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு பேஸ்டாக இருக்கட்டும் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு iOS பேஸ்டாக இருக்கட்டும் எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதுக்கான வீடியோ ப்ரீவியஸாக நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், ஒரு ப்ராடக்ட் பேஸ்டு இ-காமர்ஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கான வீடியோவை நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், லிங்க்கையும் கொடுத்துருக்கோம். நாங்கள் வந்து வெப்சைட் பேஸ்டு பண்ணியிருக்கோம், ஆப் பேஸ்டு பண்ணியிருக்கோம். ரெண்டுக்கும் ஒரே அட்மின் பேனல். ஓகேவா? ஸோ சில கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஆண்ட்ராய்டுக்கு வேறு அட்மின் பேனல் இருக்கும், வெப்சைட்டுக்கு வேறு அட்மின் பேனல் இருக்கும். அந்த மாதிரிலாம் நமக்கு வந்துருக்குது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரிலாம் எனக்கு வேண்டாம் சார், எனக்கு வந்து ஒரே அட்மின் பேனலில் வந்து வெப்சைட் ஓப்பன் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு கஸ்டமர் வந்து வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணுவாங்க, இன்னொரு கஸ்டமர் வந்து ஆண்ட்ராய்டு ஆர்டர் பண்ணுவாங்க, இன்னொரு கஸ்டமர் iOS ஆர்டர் பண்ணுவாங்க. 3 ஆர்டரையும் வந்து ஒரே
அட்மின் பேனலில் ஹேண்டில் பண்ணால் தான் நம்ம வந்து ஈஸியாக மெயின்டைன் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த 3 பண்ணக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்க, கஸ்டமைஸ்டு பண்ணுவாங்க. ஸோ கஸ்டமைஸ்டு பண்ணுறவங்ககிட்ட நீ கொடுத்தீங்க அப்படின்னா வந்து இந்த 3 ஒரே அட்மின் பேனலில் இன்டெகிரேட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க, நாங்களும் என்ன பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அது மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரே அட்மின் பேனலில் கொண்டு வரணும் அப்படின்னா பண்ணிக்கலாம். இல்லை வந்து உள்ளேயே பில்லிங் பிஓஸ் பண்ணணும், அல்லது கியூஆர் கோட் வச்சு பண்ணணும், அல்லது டிஸ்ட்ரிபியூட்டர் வச்சு பண்ணணும்னாலும் எந்த மாதிரியும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களுக்கு தேவையான மாதிரி என்ன பண்ணிக்கலாம், கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். பட் அதுக்கேற்ற மாதிரி காஸ்ட்டும் ஆகும். நீங்கள் பேசிக்காக ப்ராடக்ட் மட்டும் தான் சேல்ஸ் பண்ணுறீங்க, சிங்கிள் வெண்டரில் ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து ஒரு பட்ஜெட் ஆகும். இதே மல்டி வெண்டரில் ப்ராடக்ட் நீங்கள் சேல்ஸ் பண்ணுறீங்க, நெக்ஸ்ட் வந்து ஆண்ட்ராய்டும் வேணும், வெப்சைட் வேணும்னா அதுக்கு ஒரு பட்ஜெட் ஆகும். இதே வந்து பார்த்தீங்கன்னா மல்டி வெண்டரில் ஸ்டாக் பாயிண்ட் வச்சு, இப்போ ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஸ்டாக் பாயிண்ட் வச்சு மல்டி வெண்டர் டைப்பை நீங்கள் வந்து பிஓஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஒரு காஸ்ட் ஆகும். இது எல்லாமே வந்து உங்களுடைய தேவையை பொறுத்தும் அதே மாதிரி டிஃபரெண்ட் அந்த காஸ்ட்டை பொறுத்தும் கொஞ்சம் மாறுபடும். உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் வேணும் அப்படின்னா வந்து டிஸ்கிரிப்ஷனில் மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க. எங்களுடைய வீடியோ இதுக்கு முன்னாடி பண்ணுற சாஃப்ட்வேர் வீடியோ எனக்கு கொடுத்துருக்கோம், பாருங்கள். ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ இருக்க தேவை அப்படின்னா வந்து அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.